அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் அமைப்பை தொடங்க பெற்று 2320 நாட்களுக்கு மேலாக மதுரையிலே ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனை மதுரை முழுக்க ஒரு 300 பேருக்கு மதிய உணவு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பு தொடங்க பெற்று பொய்கை கரைப்பட்டியில் மகா பெரிவாளுக்கு ஒரு திருக்கோவில் அமைக்கும் பணி ஒரு 60% பூர்த்தியாகி இன்னும் ஒரு 6 மாதத்திலே அந்த பணி நிறைவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்திலே சமீபத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த நிகழ்விலே தமிழ்நாடு பிராமண சமாஜத்தினுடைய மாநில உபத்தலைவர் அறிவைக்குரிய நம்முடைய ஸ்ரீராமன் வருகை தந்திருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார். இந்த நிகழ்விலே நம்முடைய அருமைக்குரிய திரைப்பட நடிகர் மட்டுமின்றி பிக்பாஸ் புகழ் எங்களுக்கெல்லாம் ஒரு எப்பொழுதும் உற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கிற நடிகர் வையாபுரி அண்ணா அவர்கள் வருகை தந்து பத்திரிகையாளர்களை இது சம்பந்தமாகவும் நம்முடைய பிராமண சமூகத்திற்கு உருவாகி இருக்கிற நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் அவர் பேச இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அருமைக்குரிய வையாபுரி அண்ணா அவர்களுக்கு முதலிலே இந்த சால்வி நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் சந்தித்தேன். அதுவும் நெல்லை பாலண்ணா மூலமாக தான். ஏன்னா அப்பப்போ மதுரைக்கு எப்போ வந்தாலும் இந்த கையிலேருந்து வாங்கி என் கையால் கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஒரு 2 வாரமாக அவர் சொன்ன மாதிரியே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இங்கே பெரியவா கோயிலில் வச்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது இதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. கோயிலையும் கட்டிகிட்டு இருக்காரு. விரைவிலே அந்த கோயிலும் திறக்க போகிறாங்க. மிக சிறப்பாக திறக்க போகிறாரு. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடர்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா சொல்லும் பொழுது பிராமணத்திலேருந்து 2 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னார். அந்த 2 மினிஸ்டர் கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா செல்லை ஓப்பன் பண்ண முடியல. ஆளுக்கால ஒவ்வொருத்தங்க வீட்டில் உட்காந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தரலாம், இவருக்கு எப்படி தரலாம், அவருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம முதலமைச்சர் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கும் பொழுது 234 தொகுதிக்கும் பொதுவாக எலெக்ஷன் நடக்கும் பொழுது எல்லாருமே, எல்லா கட்சியும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்னா அந்த தொகுதியில் யார் பலம் ஜாஸ்தி, எந்த ஜாதி அதிகமாக இருக்குது, எந்த மதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இங்கே இந்த ஜாதிக்கு ஓட்டு அதிகமாக இருக்குன்னா அந்த ஜாதிக்காரங்களை தான் அங்கே வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம 234 தொகுதிகள்லையும் வேட்பாளராக நிப்பாட்டினார். அது யாருன்னு கூட தெரியாது யாருக்குமே. இடையில ஒரு மீம்ஸில் கூட பார்த்தேன். ஒரு வீட்டில் போய் கதவை தட்டி, ஐயா என்னங்கய்யா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவரை பார்க்கணும்னு இருக்காங்க. உடனே அவர் வீட்டுக்குள்ளேருந்து அவர் ஊருக்கு போயிருக்காருங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு போயிட்டாராம். இது காரணம் என்னன்னா, அவர் முகம் கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. முதலமைச்சர் எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரோ, அதாவது எல்லா தொகுதியிலையும் இந்த விஜய் தான் நிற்கிறேன், மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு எல்லாமே விஜய் தான் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் அவரை பார்த்து தான், அவர் முகத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாதி மதத்துக்காக யாரும் ஓட்டு போடல. ஸ்ரீரங்கம் தொகுதி யாருடைய தொகுதி உங்க எல்லாருக்குமே தெரியும், அம்மாவினுடைய தொகுதி. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கு, மதுரை அப்படின்னா நம்ம கோவில் நகரம் சொல்றோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் ஒரு ஆன்மீக பூமி தான், ஆன்மீக நகரம் தான். அந்த ஊர்ல இப்ப சட்டமன்ற உறுப்பினராக ரமேஷ் அவரை கொண்டு நிப்பாட்டினாங்க. ஆனா அவர் எந்த ஜாதி மதம்ங்கிறது உண்மையிலே யாருக்குமே தெரியாது. இப்ப 1000 அவங்க எடுத்து இதுல இருந்து அப்பயே எனக்கு தெரியும், இப்ப எனக்கு தெரியும் 1000 பேர் போடலாம். ஆனா அவர் நிப்பாட்டும் பொழுது உண்மையில அவர் யாரும் தெரியாது. அங்க ஓட்டு போட்டது விஜய் சாருக்காக மட்டும்தான். அவர் ஜெயிச்சு வந்துட்டார். ஏன் இப்ப உள்ளுக்குள்ள இவங்களுக்கு கொடுத்தானே அவங்களுக்கு கொடுத்தானே, யாருக்கு யார் கொடுத்தான்னா அது முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர்.
அதனால அவர் கொடுத்திருக்காரு, அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதை மாத்த சொல்றதுக்கு மத்தவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது தவறு. எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு வீட்டுல உட்காந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்தை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அறநிலைத்துறை செயலாளர் தானே, அவங்கள பிராமணனை போட்டிருக்கீங்க, அதை எப்படி போடலாம், அதை மாத்துங்கன்னு. அதுவே மாத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப அதை மாத்தினதுனாலதான் இப்ப இவங்க இந்த ஸ்ரீரங்கத்துல உள்ளவரையும் மாத்துங்க, அறநிலைத்துறை அமைச்சரை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்து நம்ம மாத்தணும்னா மாத்திக்கிட்டே தான் போகணும். அதனால முதலமைச்சரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், அவர் சொன்ன டைலாக். அதனால நீங்க முடிவு பண்ணது கரெக்டான முடிவு. அதனால நீங்க எப்பயுமே எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். இதுவும் கரெக்டு தான் நினைக்கிறேன். எனக்கு இத்தனை சீட்டு, எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, பெர்சன்டேஜ் எல்லாம் இங்க பார்த்து யாரும் ஓட்டு போடல, அவருக்காகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அவர் யாரை வேணாலும் அமைச்சர் ஆக்கலாம், அவர் யாருக்கு வேணா என்ன பதவி வேணாலும் கொடுக்கலாம், அந்த உரிமை அவருக்கு உண்டு அப்படிங்கறத முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். இப்ப நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அதிமுக வேற கொலாப்ஸ் ஆகி மீண்டும் முன்னாள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பலர் வெளியிட்டு இருக்காங்க. இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க கொலாப்ஸ் ஆகின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா உண்மையில எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. ஏன்னா மாத்தி பேட்டி கொடுத்துக்கிறாங்களே. கூட நேத்து முந்தாளில் கூட ஒரு பேட்டி பார்த்தேன். வேலுமணி கூட, எஸ்பி வேலுமணி கூட ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. எல்லா பத்திரிகையிலையும் இதை போடுறது இல்ல, சில பத்திரிகைகள் எங்களை பிரிஞ்சிட்டோம், விலகிட்டோம் சொல்லி திருச்சி போடுறாங்க. அப்படி இல்ல, எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அது கூட விரைவில் அவங்களே பேசி முடிவு பண்ணி ஒன்னா ஆவாங்க. அதான் சார், இப்ப பாத்தீங்கன்னா தனபால்ல இருந்து செம்மலையில இருந்து எம்ஜிஆர் காலத்துல யாரு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில இருந்தாங்களோ அவங்க ஃபுல்லா போயிட்டு கட்சிக்கு ஒரு பின்னடைவு தானே அதிமுக. ஏன் எடப்பாடி முக்கிய தலைவர் அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாருன்னு தானே எல்லாரும் கேட்கிறாங்க. அதை பத்தி தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் உண்மையிலே உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்சி பொறுப்புகள்ல நான் எதுவுமே இல்லை. நான் ஒரு பேச்சாளர். அவங்க என்ன திட்டங்கள் போடுறாங்களோ அதை போய் மக்கள்கிட்ட சொல்ற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தான் இருக்கேன். அதனால அவங்களுக்குள்ள மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஒரு நாள் ஒவ்வொருத்தவங்க பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இனிமேல் இது நடக்காதபடி நாங்க எல்லாரும் ஒத்துமையா செயல்படுவோம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காங்க. அதனால அவங்க பேசி அதை முடிவு பண்ணிப்பாங்க. அதை சொல்லக்கூடிய இது எனக்கு அந்த பொறுப்பு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் பதவியேற்று ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. சரி, நிறைய கொலை குற்றங்கள், அங்கங்க கொலை சம்பவங்கள் நடக்குது. சூலூர்ல ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்த திமுக கடுமையா வைக்கிறாங்க. எங்களை சொன்னீங்களே, இப்ப உங்க ஆட்சியில் அப்படி நடக்குது, நீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்லாம் கூட கேட்கிறாங்க. அதையும் நான் செய்தியில பார்த்தேன், படிச்சேன். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சினிமா மாதிரி ஒரே நாள்ல நம்ம நாட்டை மாத்தணும்னு நினைச்சா அது முடியாது. அது கொஞ்ச நாள் காலம் எடுக்கும். அதுக்கு உண்டானது மற்றவங்க எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அவர் இப்பதான் 2 வாரம் தான் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆகும். இது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வர முடியும். ஒரே நாள்ல ராத்திரியா 144 தடை உத்தரவு போடுங்க, யாரும் வெளியே வராதீங்க, கதவை சாத்துங்க அப்படிலாம் போட்டுற முடியாது எதையும். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். நீங்க பாருங்களேன் சார், இதே கடந்த ஆட்சியில இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ ஏன் அந்த மாதிரி இல்லாம விமர்சனம் பண்ணியா? இல்ல, அது எப்பயுமே 5 வருஷம் முடிய போகும்போது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு கொலை குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு போதை புழக்கங்கள்ல இருந்திருக்கு, இது எல்லாம் இந்த எலெக்ஷன் வரும்பொழுது அவங்களுடைய மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கறத எடுத்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. அது போல அந்த 5 வருஷத்துல நடந்த குற்றங்களை எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப ஆட்சி ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகுது. அதனால இன்னும் போகட்டுமே. நல்லது நடக்கும்போது பாராட்டுவீங்க, அதே மாதிரி வேற ஏதாவது தவறுகள் நடக்கும்போது எல்லாரும் குரல் கொடுக்கற மாதிரி மத்தவங்களும் கொடுப்பாங்க. சார், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சராயிட்டாங்க, முன்னாடி கட்சியினரா இருந்தாங்க, இப்ப அமைச்சராயிட்டாங்க. தாவைக்காரனர் இண்டிவிஜுவலா போய் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு அரசு சார்ந்த அலுவலகங்கள்ல போய் தலையீடு பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை செஞ்சு மிரட்டி இந்த மாதிரி இது பண்ற சில சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அத இப்ப இவங்க பண்ணாங்க. அது என்னன்னா உங்களுக்கே தெரியும்,
நம்ம எடுத்த உடனே இப்போ நம்ம பவரை காமிக்கலாம் அப்படின்னு நிறையா வீடியோக்கள்லாம் கூட பார்த்தேன். அந்த மாதிரி தன்னுடைய என்ன நமக்கு தகுதி இருக்குது அப்படின்னு தெரியாமல் டப்புன்னு போயிட்டு இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி அமைச்சர் மாதிரி கரைவேட்டி கட்டிட்டு இறங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி அப்போக்கு அதுக்கு உடனே அவர் பதில் கொடுத்துருந்தார். நம்ம புசி ஆனந்த் சாரை ஒரு பதில் கொடுத்திருந்தார். இந்த மாதிரி கட்சிக்காரங்க யாரும் அரசு அலுவலகத்துக்கோ இல்லை அரசு இடங்களுக்கோ போய் உங்களுடைய இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, இதை நீங்கள் இதோட நுப்பாட்டிக்கணும்னு சொல்லி அவர் எச்சரிக்கை கூட கொடுத்திருந்தார். திரையரங்க கட்டணத்தை 250 ரூபாய் ஆக்கணும்னு சொல்லி முதல்வர் சந்திச்சு திரைத்துறையினர் கோரிக்கை விட்டுருக்காங்க. நீங்களும் ஒரு திரைப்பட நடிகர், அது சரியா வருமா? இப்போ கைக்குள்ள சினிமா வந்துருச்சு, தேட்டருக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் பெரிய ஹீரோக்கள் படங்கள், அதுதான் இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு ஸ்பெஷல் காட்சியோட தொடங்கி அந்த என்ன விலை வச்சாலும் போய் பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா தான் உள்ள வர்றாங்க. சின்ன படங்கள் கூட ஓட ஆரம்பிக்குது. மற்றபடி இதுதான் 2 நாள் போட்டுமே அந்த ஓடிடியில் வந்துடும், இந்த நாளைக்கு டிவியில் போட்டுருவாங்க. முன்னாடி எல்லாம் தீபாவளி பொங்கல் அப்படித்தான் டிவியில் வந்தது. இப்போ அப்படி கிடையாது, தினந்தோறும் தீபாவளி தான். கைக்குள்ள சினிமா வரும்னு சொன்னாங்க, இன்னைக்கு கைக்குள்ளேயே சினிமா வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, வெப் சீரிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரிய படங்கள், நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த ரசிகர்கள் போய் முன்னாடி பார்ப்பாங்க. அவங்க பணத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கண்டிப்பாக தேட்டருக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க. சார், உங்க நிலைப்பாட்டுல இது மாற்றம் இருக்கா? தாவிக்கால சேரலாம், ஏன்னா திரைத்துறை சார்ந்த ஒரு முதலமைச்சர், உங்களுக்கும் நீங்களும் நிறைய அவரோட நடிச்சிருக்கீங்க. அதிமுக தற்போதைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அவரோட எதுவும் அந்த கட்சியில இருந்தீங்க? நான் இன்னும் அவரை சந்திக்கவே இல்லை. பொதுவாகவே எப்பயுமே யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி, அந்த 1 மாசத்துக்குள்ள நான் போய் அவங்கள சந்திச்சிருவேன், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுவேன். யாராக இருந்தாலும், நான் அதிமுகவில் பேசுறதா இருந்தா கூட, யாரு முதலமைச்சராக வந்தாலும், யாரு பதவி ஏற்றாலும், யாருக்கு விருது கிடைச்சாலும் போய் நேரடியாக போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அவர் இன்னும் நான் சந்திக்கல. அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவரை சந்திச்சதுக்கு பிறகு அது என்னங்கிறது அவர் சொல்லுவாரா இல்லை நான் சொல்லுவேனா, கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லாம இருக்க போறது இல்லை. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறம் அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கத்தான் போனேன். எனக்கு எந்த கட்சி அரசியல் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே பேச தெரியாது. இது வரைக்கும் என்னுடைய பிரச்சாரம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. யாரையும் நான் புண்படுத்தினதில்லை, இன்னொரு கட்சி தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்ணதும் இல்லை. என்ன காரணம்னா, நமக்கு அந்த அனுபவமும் தகுதியும் கிடையாது. அப்படிங்கிறதுனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கல்யாண பத்திரிகை கொடுக்க போனேன். அப்ப அவங்க பத்திரிகையை வாங்கிட்டு சரி அப்படின்னு அனுப்பியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த ஈடுபாடு வந்திருக்காது. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இந்த மாதிரி இது என்ன பத்திரிக்கை, அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, வீடு இருக்கா, பசங்க என்ன, இதெல்லாம் விசாரிக்கும் போது, அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் விசாரிக்கும் போது பரவாயில்லையே, ஒரு குடும்பத்துல மூத்த உறுப்பினர் மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே, இவ்வளவு அன்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இவங்களுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு போலாமே அப்படின்னு முதலாக நான் முடிவு பண்ணது அதுதான். அதுல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுகல தான் இருக்கேன். அதனால எனக்கு இந்த வேறுபாடு இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை இவரை சந்திச்சதுக்கு பிறகு அதே போல எனக்கு தோணுச்சுன்னா அவர் போடுற திட்டங்களை இல்ல இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்காக போகலாம். அது என் கையில இல்ல, இறைவன் கையிலையும் முதல்வர் கையிலையும் இருக்கு. நீங்க நண்பரா ஒரு நடிகரா பார்த்த விஜய் அவர்களுக்கும் இப்போ முதல்வரா பார்க்கக்கூடிய விஜய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வரும்போது என் நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார் ஜெகன்னு. ஆனா சினிமாவில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவ்வளவு யதார்த்தமா ரொம்ப கேஷுவலா இருக்காரு. நீங்க நிறைய பேர் விமர்சனங்கள்ல கூட பார்த்துருப்பீங்க. அந்த இதை கூட அந்த இதுல கூட போட்டிருந்தாங்க, இந்த படத்தோட ஸ்டில்ல போட்டு ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நடந்து வர்றது. இப்போ அவர் அதே மாதிரி முதல்வரானதுக்கு அப்புறம் ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நடந்து வருது. 2யும் போடும்போது அதே மாதிரி அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தானே இப்பயும் இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் போய்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பக்கம் அரசியல் பிரவேசத்துல இருக்கும்போது அஜித் பாத்தீங்கன்னா இப்ப கார் ரேஸ் தாண்டி இப்போ கிரிக்கெட் எல்லாம் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் முதல்லயே சொல்லிட்டாரு அரசியலுக்கு வரமாட்டேன். அதனால எனக்கு பிடிச்சது ஆசையானது இந்த மாதிரி கார் ஓட்டுறது. இப்ப இல்ல, நான் நிறைய படங்கள் அவர் கூட நடிச்சிருக்கேன். ராஜா படம் ஊட்டியில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அவர் பைலட்டா போகணும்னு தான் ஆசைப்பட்டார். ஒரு சின்ன அந்த பிளைட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு கேமராமேன் அவரும் இங்கே ஆள் இல்லாத காட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த இதை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பார். அப்போ கேட்கும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் பைலட் ஒரு நாளாவது பைலட் ஆகணும் அப்படின்னாரு. அப்புறம் அந்த கார் ரேஸ்லயும் சரி, அந்த மாதிரி இன்னொரு இடத்துல அவருக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக
அவர் இங்கே வரமாட்டார். ரசிகர்களுக்கே வந்து அவளை அட்வைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் அவுட் வைக்காதீங்க, பல விஷயம் பண்ணாதீங்க, ஒருத்தர் பின்னாடி போகாதீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனால அவர் ஆசைகள்னா நிறைய இருக்கு. அவர் அதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்திலயுமே அதே மாதிரி அவர் நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ விஜயோட நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அவரோட பழகி இருக்கீங்க. இந்த 5 ஆண்டு எப்படி சார் அவர் ஆட்சி நடத்துவாங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேனே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இப்பதான் 2 வாரம் ஆகுது. இனிமே போக போக என்னென்ன திட்டங்கள் போடுறாரோ அதை வச்சு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க தான் முதல்ல என்னையெல்லாம் வந்து யாருன்னே தெரியாத என்னை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பத்திரிகையும் இந்த ஊடகம் மட்டும்தான். அன்னைக்கு வந்து பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொன்னேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் வையாபுரின்னு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதனால நல்லாட்சி நாயகன் இல்ல நல்ல ஆட்சி பண்றாரு, இது மிஸ்டேக்கு, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றது நீங்க. எங்களை மாதிரி ஒரு 4 பேர் அங்கங்க ஊர்களில் உங்களை சந்திக்கும் போது எங்க மனசுல பட்டதையும் எடுத்துட்டு போய் சொல்றது நீங்க தான். இல்ல நான் அவங்க போஸ்ட் அடிச்சிருக்கேன். அவ்வளவுதானா? ஓகே, நன்றி, வணக்கம்.